ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அகி மீடியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவல் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். 1.25 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லத்தை பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிக்கலாம். ஸ்டவ் மேலே வச்சு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மண் தூசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணும்னா 1 கப் எடுத்துக்கோங்க. இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கரைஞ்சிடுச்சு வெல்லம் எல்லாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து சின்ன கடாய் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, அப்புறமா வந்து காஞ்ச திராட்சை எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் கூட குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து வெல்லம் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது வந்து இதில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னுட்டு. மண் எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சிகப்பு அவலில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சைடு வெல்லம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் நான் தட்டி போட்டுக்கிறேன். அவல் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். இப்போ நான் வந்து கழுவி வச்சுருக்கிற அவல் வந்து நான் இது கூட போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவலில் கூட செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா துருவன தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா நெய்யில் கூட தேங்காய் வறுத்து போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து முந்திரி திராட்சை எல்லாம் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னு அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், அவல் வச்சு அழகாக ஸ்வீட் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் அது வந்து சிகப்பு அவலில் கூட செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.